இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பெரும்போகத்தின் போது குறுகிய காலத்திற்குள் அறுவடை செய்யக்கூடிய நெல்லை பயிரிட திட்டம். ஊவா தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய பெரும்பாலான வாக்காளர்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை. கஃபே அமைப்பு தேசிய அடையாள அட்டையை விநியோகிக்க விசேட திட்டம். ஆட்பதிவு திணைக்களம். இந்தியாவின் 68வது சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரை. இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. எதிர்வரும் பெரும்போகத்தின் போது குறுகிய காலத்திற்குள் அறுவடை செய்யக்கூடிய நெல்லை பயிரிடும் நடவடிக்கையில் விவசாயிகளை ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதன் பிரகாரம் 3 மற்றும் 3.5 மாதங்களில் அறுவடை பெற்றுக் கொள்ளக்கூடிய நெல் வகையை பயிரிட உள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன தெரிவிக்கின்றார். 2014ஆம் ஆண்டு சிறுபோகம் வரை நீரை சேமித்து வைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. பிரதான நீர்ப்பாசன திட்டங்களின் மூலம் 3 மற்றும் 3.5 மாதங்களில் அறுவடை பெற்றுக் கொள்ளக்கூடிய நெல் வகையை பயிரிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் பெரும்போகத்தின் போது சேகரிக்கப்படும் நீரையே சிறுபோகத்தின் போதும் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் எவ்வித சிக்கலும் ஏற்படாத வகையில் இதற்கான திட்டத்தை தயாரித்துள்ளதாக அவர் கூறுகின்றார். அக்டோபர் மாத நடுப்பகுதியில் செய்கைக்கான நிலங்களை பயன்படுத்தி நவம்பர் மாதத்தின் முதல் வாரம் நெல்லை பயிரிட்டால் எவ்வித சிக்கலும் ஏற்படாது என நம்புவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன மேலும் தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெல் அறுவடைக்கு அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் நெல்லுக்கு 41 ரூபாய் அதிகபட்ச விலையை விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அரச களஞ்சியங்களுக்கு நெல் கொண்டு வரப்படுகின்றமை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதுமே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை வறட்சியினால் அறுவடை குறைவடைந்துள்ளமையினால் நெல்லின் விலை துரிதமாக உயர்வடைந்துள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் KP ஜெயசிங்க கூறுகின்றார். வறட்சியினால் 30% நெல் அறுவடை இல்லாது போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறாயினும் அம்பாறை, குருநாகல், ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் அரச களஞ்சிய சாலைகள் நெட் கொள்வனவிற்காக திறக்கப்பட்டுள்ளன. அரச நெட் கொள்வனவு திட்டத்தின் கீழ் 1 கிலோகிராம் சம்பா நெல் 35 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல் 32 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் KP ஜெயசிங்க குறிப்பிடுகின்றார். ஊவா மாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதியுடைய பெரும்பாலான வாக்காளர்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை என கஃபே அமைப்பு தெரிவிக்கின்றது. பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் 40,000க்கும் அதிகமானவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இல்லை என அந்த அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் சுட்டிக்காட்டுகின்றார். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் வகையில் தேசிய அடையாள அட்டை அல்லது தேர்தல்கள் தேர்தலில் விநியோகிக்கப்படும் விசேட அடையாள அட்டை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என கஃபே அமைப்பு குறிப்பிடுகின்றது. இது நீண்ட காலமாக காணப்படும் ஒரு பிரச்சினை என்பதுடன் குறிப்பாக கிராமங்களில் அதிக எண்ணிக்கையானோர் தேசிய அடையாள அட்டை இன்று இருப்பதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இவர்களின் வாக்குரிமை இழக்கப்படுவதாகவும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் மேலும் தெரிவிக்கின்றார்.
ஊவா மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அடையாள அட்டையை விநியோகிக்கும் விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் சரத்குமார் கூறுகின்றார். ஊவா மாகாணத்திலிருந்து கிடைத்துள்ள விண்ணப்பங்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை விரைவில் விநியோகிப்பதற்கான விசேட நடைமுறையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அடையாள அட்டைகளுக்காக விண்ணப்பிக்கப்படும் பட்சத்தில் அதற்கான அடையாள அட்டைகளை நிச்சயமாக விநியோகிக்கப்படும் எனவும் மதுரை மாவட்டத்தில் நடமாடும் சேவைகளை முன்னெடுத்து அடையாள அட்டைகளை வழங்கவுள்ளதாகவும் ஆணையாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறானவர்களுக்கு அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவைகளை எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் சரத்குமார் மேலும் தெரிவிக்கின்றார். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை இபோலா வைரஸ் தொற்றிலிருந்து காப்பாற்றுதல் மற்றும் அந்த வைரஸ் நாட்டிற்கு பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. ஆப்பிரிக்க வலய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரங்களுக்கு இது தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. நைஜீரியா, கென்யா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் உகண்டா போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை தூதரங்களுக்கு ஏற்கனவே தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏதேனும் அவசர நிலைமை ஏற்படும் பட்சத்தில் இளைஞர்களை நாட்டிற்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் இதுவரையில் வெளிநாடுகளில் உள்ள எந்தவொரு இளைஞரும் அவ்வாறானதொரு அவதான நிலைக்கு உள்ளாகவில்லை என வெளிவிவகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகி தலைமையில் தற்போது கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கொழும்பு பேராயர் பேரர் திரு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, காளி, அனுராதபுரம் மறை மாவட்டங்களின் ஆயர்களும் இணைந்து கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுத்து வருவதாக செட்டிக்குளம் திருத்தல அருத்தந்தை அலெக்சாண்டர் சில்வா பெனோ குறிப்பிட்டார். கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய மடு திருவிழாவின் நவநாள் ஆராதனைகளும் திவ்ய நற்கருணை ஆராதனையும் நேற்றுடன் நிறைவடைந்தன. மடு மாதா திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சுமார் 5 லட்சம் அடியார்கள் வருகை தந்துள்ளதாக மடு ஆலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அடியார்களின் நலன் கருதி போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம், உணவு உள்ளிட்ட சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் மாபெரும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் காலை 9 மணிக்கு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்துக்கு வருகை தாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெறும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 92 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தமை துர் அதிர்ஷ்டவசமான அனுபவம் என உப்புல் தரங்க தெரிவிக்கின்றார். முதல் நாள் ஆட்ட நிறைவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை 8 விக்கெட் இழப்புக்கு 261 ஓட்டங்களை முதல் நாள் ஆட்ட நிறைவில் பெற்றிருந்தது. இதன்போது 92 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் உப்புல் தரங்க போட்டியின் பின்னர் ஆடுகளத்தின் தன்மை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். எனது ஆட்டமிழப்பு துரதிருஷ்டவசமானது என்றே நான் கருதுகிறேன். நான் முன்னர் விளையாடியுள்ள SSC மைதானத்தின் ஆடுகளம் முதல் நாள் ஆட்டத்தின் போது சுழற்பந்து வீச்சுக்கு ஏதுவாக அமைந்திருந்தது. எதிர்வரும் 4 நாட்களும் சுழற்பந்து வீச்சுக்கு ஏதுவாகவே ஆடுகளம் அமையும் என நான் கருதுகிறேன். இலங்கை இன்னிங்ஸில் 69 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்களை வீழ்த்திய ஜுனைத் கான் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகளம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறினார். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகளம் அதிக ஒத்துழைப்பு வழங்கவில்லை. உரிய இடங்களில் பந்தை வீசியதன் மூலம் சிறந்த பெறுபேற்றை பெற்றுக்கொள்ள முடிந்தது.
அத்துடன் வஹாப் ரியாஸ் வேகமாக பந்தை வீசி சிறந்த ஒத்துழைப்பை வழங்கினார். அதனால் இலகுவாக விக்கெட்டுகளை என்னால் வீழ்த்த முடிந்தது.